பாரா, இந்த இடம் ஃபுல்லாமே ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. நம்ம போற இடம் கூட ரொம்ப டேஞ்சரஸான. இந்த மாதிரி யாருமே இல்லாத இடத்துல ஒரு ஆத்துல குளிக்கிறது ரொம்ப சுகம் இல்ல. அது மாதிரி இது ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, ஏதாவது பிரச்சனை ஆகும்ல? நீ இப்பதான் இங்க ஃபர்ஸ்ட் டைம் வர. நான் நேஷனல் லெவல் சாம்பியன், உனக்கு தெரியும்ல. ஒருவேளை நம்ம இங்க மாட்டிக்கிட்டா பெரிய பிரச்சனையிலையும் மாட்டிக்குவோம். நம்மள யார் அப்படிப்பா? இங்க பாரு, ஒரு செக்யூரிட்டி கூட இல்ல. இந்த ஏரியா பாரு எவ்வளவு பெருசா இருக்கு, பார்த்தாலே பயமா இருக்கு. டேய் சாம்பியன், நீ எப்படா இதுக்கெல்லாம் பயப்பட ஆரம்பிச்ச? ஹேய், ரொம்ப டிராமா பண்ணாத. நான் முதல்ல இறங்குறேன், நீ பின்னாடியே வா. இல்லடா, எனக்கு இந்த இடத்த பார்த்தா பயமா இருக்கு, நீ போ. சரி, உன் இஷ்டம். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம 6 மணிக்கெல்லாம் இங்கிருந்து போலன்னா நம்ம இங்கேயே மாட்டிக்குவோம், புரியுதா? தெரியும். எங்க போயிட்டாங்க? இன்னும் வரல. ரொம்ப ஆழத்துல போகாதரான்னு சொன்னேன். இன்னும் கொஞ்சம் உள்ள போயிட்டான்னு நினைக்கிறேன். சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறான். ஐயோ, டேய் உனக்கு ஒரு பிரச்சனை இல்ல? ஐயோ ரத்தம், ஹெல்ப் ஹெல்ப். இது உங்க இடம் தானா? ஆமா சார், என் பேரு மாலிக். இது 2 பசங்களும் எனக்கு தெரியாமலே என் ப்ராப்பர்ட்டிக்குள்ள வந்திருக்காங்க சார். இந்த ஏரியில வர இறங்கி இருக்காங்க. பர்மிஷன் கேட்காம வந்தா தப்புதான். அதுக்காக இந்த மாதிரி உயிர் எடுப்பீங்களா? சார், நான் யாரோட உயிரையும் எடுக்கல. நீங்க இல்ல, இந்த ஏரியில இருக்க ஏதோ ஒரு மீன் தான் அவனுக்கு ஒண்ணு இருக்கு. நீங்க இந்த மாதிரி ஒரு போர்டு வைக்கணும், தண்ணியில இறங்காதீங்க, இறங்குனா ஆபத்துன்னு. சார், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இந்த ஏரியில அவ்வளவு பெரிய மீனெல்லாம் இல்ல சார். அந்த போர்டுல இருக்கட்டும், இந்த போர்டு கூடவா உங்க கண்ணுக்கு தெரியல? அந்த போர்டு வைக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? அவ்வளவு பெரிய மீன் இல்லடா. என் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. தினேஷ், நீ ஒரு விஷயம் சொல்லு. ஓ ஃப்ரெண்டோட பாடி நீ மேல பார்க்கும்போது அங்க ஏதாவது பெரிய மீன் இல்லனா வேற ஏதாச்சும் நீ பாத்தியா? இல்ல சார், உடம்புல இருந்து ரத்தமா வந்துச்சு, அதுக்குள்ள பாடி உள்ள போயிடுச்சு. அப்ப என்ன நடந்திருந்தாலும் ஏரியில தான் நடந்திருக்கும். இதுல ஏதோ ஒரு டேஞ்சரான மிருகம் ஒளிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரெடி? அவங்க என்ன இன்னும் ஆளை காணோம்? ஆனா சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க சார். சார், பாடி ட்ரேசஸ்லாம் பார்த்தா உள்ள ஏதோ பெரிய மீன் கடிச்சு தான் அவன் இறந்துருக்கான். அவனோட ஃபுல் பாடியில மீன் கடிச்ச தடயம் இருக்கு. சார், அவன் உடம்புல நிறைய இடத்துல கறியே காணும் சார். ஏன் ஏரியில அவ்வளவு மோசமான மீன்கள் இருக்கா? அதுவும் எனக்கு தெரியாமையா? சும்மா நடிக்காதையா. இந்த மாதிரி சின்ன ஏரியால அந்த மீன் வரதுக்கான வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா யாரும் எடுத்துட்டு வந்து விட்டுருக்காங்க. இவன் இந்த ஏரியில செத்துருக்கான், ஆனா இதுக்கான லைசன்ஸ் உங்ககிட்ட இல்லவே இல்ல. கண்டிப்பா இது கொலைகேஸா தான் இருக்கும். கொலைகேஸா? ஆமா, கொலைகேஸ். சார், அவங்க வந்துட்டாங்க. சார், இது வித்யுத். சார். அப்புறம் இவங்க டீனா சார். இவன் ஒரு நேஷனல் லெவல் ஸ்விம்மர். ஆனா இவனால இந்த சின்ன ஏரியில நீந்த முடியல. சோ நீங்க உள்ள இறங்கும் போது கொஞ்சம் பார்த்து இறங்குங்க. நீங்க 2 பேரும் கொஞ்சம் சேஃப்டியா இருக்கிறதா நல்லதுன்னு எனக்கு தோணுது. சார், நாங்க இங்க சேஃப்டிக்குன்னு சில எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். நம்ம அதை யூஸ் பண்ணா கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லாம இருக்கும். நாங்க ஒரு வாட்டி பாடியை பார்க்கலாமா சார்? சார், இத பார்த்தா ஏதோ ஒரு உயிரினம் கடிச்ச மாதிரி இருக்கு சார். ஆனா இதுக்கு முன்னாடி எங்கேயுமே இந்த மாதிரி பார்த்ததே இல்ல. கிரியேச்சரோ இல்ல ஏதோ ஒரு மீனோ. நம்ம அதை ஃபாரன்சிக் ரிப்போர்ட் அனுப்பினா தான் தெரியும். அப்புறம் நீங்க இந்த சேஃப்டி எக்யூப்மெண்ட் எடுத்துட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சார், ஒரு 2 to 3 hours இருக்கும். அப்ப சரி. சச்சின், என்ன இதே மாதிரி ஒரு பாடியா? எங்க? இது அப்படியே ஆயிருக்கு. எப்படி பரம் எப்படி செத்தானோ அப்படியே. நீங்க 2 பேரும் இந்த ஏரியில தான் வேலை பார்க்குறீங்களா? கேர்டேக்கரா நீங்க? ஆமா சார், இந்த இடம் ஒரு பிரைடு கார்பரேஷன் காரங்களது. இந்த ஏரி, இந்த இடம் எல்லாம் ஒரு பிரைட் கார்பரேஷன் கம்பெனியோடது. அப்படின்னா இது ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. ஆமா சார். அப்படி இருக்கும்போது இவருக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது? போட்டிங்க்கு யார் பர்மிஷன் கொடுத்தது? சார், இவர் அடிக்கடி இங்க வருவார் சார், போட்டிங் பண்றதுக்காக. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த ஆள் கத்துனோன்னா நீங்க 2 பேரும் அதுவும் அங்க இருந்து ஓடி வந்தீங்களா? ஆமா சார், ஆனா வழி ஒரு மேடு பள்ளமா இருக்கிறதுனால ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு சார். நாங்க வந்து பார்க்கும்போதே பாவம் அவரு இறந்துட்டாரு சார்.
இதுதான் விசித்திரமா இருக்கு. 2 கொலை நடந்திருக்கு, அதுவும் ஒரே மாதிரி ஒரே டைம்லயும் கூட. 2 பேரும் எப்படி செத்துருக்காங்கன்னு பார்த்தா ஏதோ ஒரு கிரியேச்சர் தண்ணிக்குள்ள இருந்து கொண்டு இருக்கு. சார் ஒருவேளை இவங்க 2 பேரோட டெத்தில் ஏதாவது மர்மம் இருக்குமா சார்? கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இங்க இருக்கு. பரம் அப்புறம் இந்த ஆளோடுது. இவங்க 2 பேர் ஜாதகத்தையும் எடுக்கணும். அப்ப தெரியும் இவங்க 2 பேருக்குள்ள என்ன லிங்க்னு. பங்கஜ் சார், ஏதாச்சும் க்ளூ கிடைச்சதா? ஆமா சார், ஏதோ போட்டோ இருக்கு, அப்புறம் இந்த பேக்ல இருந்து ஏதோ விசிட்டிங் கார்டு கிடைச்சது. சுமீர். சோ இவனோட பேரு சுமீர், ஃப்ரீலான்ஸ் போட்டோகிராஃபர். பங்கஜ் அந்த கேமராவை கொடு. இது இன்னைக்கு எடுத்த போட்டோ தானே? இதை கொஞ்சம் பாரு. ஆமா சார். சார் நான் நினைக்கிறேன் சுமேர் இறக்குறதுக்கு முன்னாடி எடுத்த போட்டோவா இருக்கும். ஒரு வேலை பண்ணுங்க, மெரின் எக்ஸ்பர்ட்டை கூப்பிடுங்க. இந்த இடத்த மொத்தமா சர்ச் பண்ண சொல்லி அவங்க கிட்ட சொல்லுங்க. நல்ல டீப்பா போய் சர்ச் பண்ண சொல்லுங்க. அப்ப நமக்கு கண்டிப்பா தெரியும் இந்த தண்ணிக்குள்ள என்ன கிரீச்சர் இருக்குன்னு நமக்கு தெரியும். இந்த கொலையெல்லாம் பண்ற கிரீச்சர் எதுன்னு தெரியும். சார், என்னால நம்பவே முடியல. இவங்க 2 பேருடைய சாவு ஒரு மீனால ஆயிருக்குமா? ஆனா இவங்கள பார்த்தா வேற மாதிரி இருக்குல்ல? நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். பரிமல் வந்துட்டு இருக்கான், பார்க்கலாம் இரு, அவன் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். சார், உங்களுக்கு பரிமளை இதுக்கு முன்னாடி தெரியுமா? என்னோட பழைய ஃப்ரெண்டு தான் அவன். தண்ணிக்குள்ள இருக்கிற எல்லா கிரீச்சர்ஸை பத்தியும் அவனுக்கு நல்லா தெரியும். அட வாங்க பரிமல், உங்களை பத்தி தான் டாக்டர் தாரிகா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷம் நண்பா. இன்னும் நீ மாறவே இல்லைல்ல? அது எப்படி முடியும்னு சொல்லு. பட் ஜோக்ஸ் அபார்ட், இப்ப நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா இவங்க 2 பேரோட கொலையை கண்டுபிடிக்கணும். பரிமல், உனக்கு நாங்க 2 பாடியோட போட்டோ காமிச்சோம்ல, அது எங்க எடுத்ததுன்னா அந்த பாடி கிடைச்ச இடத்துல இருந்து. ஓகே பரிமல், இத பத்தி நீ என்ன நினைக்கிற? எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு மீன் கடிச்சு இவ்வளவு பெரிய கண்டிப்பா இறப்பு ஏற்படவே படாது. ஆனா அவங்க 2 பேரோட பாடியிலயும் பைட் மார்க்ஸ் இருக்கு. அத பார்த்தோம்னா கண்டிப்பா பிரானா கடிச்ச மாதிரி தான் இருக்கு. எல்லாம் சரி சார், ஆனா அந்த மீன்கள் அந்த இடத்துல இருக்கவே வாய்ப்பில்ல. சார், ஒருவேளை இந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மீன்களை வேற ஒரு இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்து இந்த தண்ணியில விட்டுருக்கலாம்ல? அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா இந்த மாதிரி மீன்கள்லாம் இந்த தண்ணியில இருக்கவே இருக்காது. நம்ம ஊர் தண்ணிக்கெல்லாம் அது வாழ்க்கை செட் ஆகாது. நார்த் அமெரிக்கா அந்த பக்கம் ஃபாரின் சைடு தான் இதெல்லாம் இருக்கும். அதனால அங்கதான் அதனால உயிர் வாழ முடியும். இந்தியா எல்லாம் வாய்ப்பே இல்ல. அமெரிக்கா சைனா பக்கம்னா ஓகே. கண்டிப்பா கண்டிப்பா, எங்களுக்கு இது தெரியும் ஐயா, நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம். நீ ஒரு வேலை செய், நீயே ஒரு வாட்டி செக் பண்ணிட ப்ளீஸ். செக் பண்றேன், பாப்போம். இங்க பாருங்களேன், இதுதான் பிரானாவோட மண்டவோடு வாய் பக்கம். இதை வச்சு நம்ம பார்க்கலாம் இதுதான் கடிச்சிருக்கான்னு. ப்ளீஸ் பரிமல், நீங்க இதை மட்டும் சொல்லுங்க போதும். இவங்க 2 பேரோட சாவு நடந்ததும் ஒரு மீனால தானா இல்லையா? ஒருவேளை ஆயிருக்கலாம், இல்லனா இல்ல சார். அட, இது என்ன மாதிரியான பதில்? இருக்கும் இல்ல? இல்ல சார், நான் ஏன் சொல்றேன்னா, பிரானா மீன் கடிச்சிருந்தா மொத்த உடம்பையும் சாப்பிட்டு இருக்கோம், மிச்சம் இருந்திருக்கவே இருந்திருக்காது. ஒருவேளை அப்படியே மீறி கடிச்சிருந்தா கூட கடிச்ச காயம் இன்னும் கொஞ்சம் பெருசா தான் சார் இருந்திருக்கும், மிச்சம்லாம் விட்டு போயிருக்காது. சார், அப்படின்னா நீங்க சொல்றதுக்கான அர்த்தம் இவங்க 2 பேரையும் அந்த பிரானா மீன் கடிக்கல, வேற ஏதோ கடிச்சிருக்குன்னு. ஆமாமா ஸ்ரேயா, எனக்கும் அப்படிதான் தோணுது. ஏன்னா இதோட இடத்துல எனக்கு டிஎன்ஏ கூட கிடைக்கலப்பா. இது எப்படி பாசிபிள் சார்? ஒருவேளை பிரானா மீன் இவங்களை கடிச்சு இருந்தா அந்த கடிச்ச இடத்துல மீனோட டிஎன்ஏ கண்டிப்பா இருக்கணும் இல்லையா? அட ஆமா, கடிச்சது மட்டும் தான் பிரானா மீன், மத்ததையெல்லாம் வச்சு பார்த்தா எங்கேயோ ஒரு இடத்துல இடிக்குது. சார், ஒருவேளை இப்படி இருக்குமோ? இவங்க 2 பேரும் குளிச்ச இடத்துல பிரானா மீன் மாதிரியே வேற வகை மீன் ஏதாவது இருந்திருக்குமா? பிரானா அப்படி அந்த தண்ணிக்குள்ள இருந்து கடிக்கலன்னா அந்த தண்ணிக்குள்ள இருந்து கடிக்கிற மீன் என்னது? கண்டிப்பா அந்த தண்ணிக்குள்ள நாம இறங்கி பார்த்தே ஆகணும். இத பாருங்க, இதுக்குள்ள கொஞ்சம் டேஞ்சரான மீன் இருக்கு, அதனால இப்போ 2 உயிர் போயிருக்கு. ஸோ நீங்க ஜாக்கிரதையா இருங்க. நீங்க தண்ணிக்குள்ள இருக்கிறதா தெரிஞ்சா அது உடனே உங்களை வந்து கடிக்கும். ஸோ இந்த ரிஸ்க் எடுக்க நீங்க தயாரில்ல? ஆமா சார், நாங்க எப்பவுமே ரெடி தான். நாங்க சிஐடிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இத்தனை நாள் காத்துட்டு இருந்தோம் சார். இன்னைக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு எங்களுக்கு. வெரி குட். அது மட்டும் இல்லாம சார், நாங்க இங்க சேஃப்டி மெஷர்ஸும் ரெடியா வச்சிருக்கோம். ஒருவேளை அந்த மீன் எங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணா நாங்க இந்த பைப்பை வச்சு ஒரு லிக்விட இதுல இருந்து ரிலீஸ் பண்ணுவோம் சார். அப்போ அந்த மீன் டைவர்ட் ஆயிடும். அந்த டைம்ல நாங்க எஸ்கேப் ஆயிடுவோம் சார். இல்ல, மீன் எதுவும் செத்துறாது இல்லையா? இல்ல சார், இது ஜஸ்ட் மீனை டைவர்ட் பண்ற ஒரு எக்யூப்மெண்ட். அப்புறம் இன்னொரு விஷயம் சார், நாங்க 1 நிமிஷத்துக்கு மேல தண்ணிக்குள்ள இருந்தா நீங்க அந்த ரெட் பட்டன் நமக்கு இண்டிகேஷன் பண்ணுங்க. ஸோ நாங்க வெளியில வந்துருவோம். என்ன பங்கஜ், எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்ப, இப்போ என்ன ரொம்ப சைலண்டா இருக்க? சார், சாவை நேரில் பார்க்கும்போது எந்த மனுஷனாலையும் பேச முடியாது சார். நான் இப்பவே ரொம்ப பயந்துட்டு இருக்கேன் சார்.
எங்க அந்த பிரானா மீன் என்ன பார்பிக்குவா மாத்திரம்ட்டு அப்படிலாம் எதுவும் நடக்காது. இவங்க 2 பேருமே ரொம்ப சேஃப்டியான ஆஃபீஸர்ஸ். இவனை நீங்க 2 பேரை பார்த்துக்கோங்க. ஓகே, கண்டிப்பா சார். ஆல் தி பெஸ்ட். போங்க. வாங்க. பங்கஜ், ஜாக்கிரதையா போங்க. அந்த டேஞ்சரஸான ஃபிஷ் இங்கே தான் இருக்கும். உங்க சேஃப்டிக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்துட்டீங்களா? ஆமா சார், நாங்க கம்ப்ளீட்டா ரெடியா இருக்கோம். எந்த பிரச்சனையும் வராது. கிரேட், குட் லக். சரி, போயிட்டு வாங்க. தயா, போறாங்க. இப்பதான் விஜித்தும் நிக்கலும் தண்ணிக்குள்ள இறங்கி இருக்காங்க. 10 நிமிஷம் பாப்போம் என்ன நடக்குதுன்னு. சார் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சார். பங்கஜ் என்னாச்சு? சார், எனக்கு ஒண்ணும் கிடைக்கல. அவங்க இன்னும் ரொம்ப டீப்பா போயிருக்காங்க. சரி, வெளியே வா. என்ன நடக்குது? நிக்கல், விஜாத், என்னாச்சு? உள்ள ஏதாவது மீன் கிடைச்சதா? சார், ஒரு மீனும் கிடைக்கல. எங்களுக்கு மீனோட மண்டுவோட அப்புறம் இந்த சங்கிலியும் தான் கிடைச்சது. எங்க கொடுங்க. மீனோட ஸ்கல்ட், அதுக்கப்புறம் இந்த சாய். உயிரோட எந்த மீனும் இல்லையா? சார், நாங்க தண்ணியோட ஆழத்துக்கே போயிட்டு வந்துட்டோம். உள்ள ஒரு மீன் இருக்கிறதுக்கான அடையாளம் கூட இல்ல சார். என்ன சார், மீனோட ஃபாசில்ஸ் மட்டும் கிடைச்சிருக்கு? ஒருவேளை நம்ம ஆளுங்களை கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த மீன் சத்து இருக்குமோ? இல்ல ஃப்ரெடி, இங்க வேற ஏதோ இருக்கு. தண்ணிக்குள்ள கிடைச்சிருக்க அந்த செயின் நமக்கு வேற ஒரு கதையை சொல்ல போகுது. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் முன்னாடி இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நான் வித்யுத்தை தண்ணிக்குள்ள இறங்கவே விட்டுருக்க மாட்டேன். இதுல இவ்வளவு ஆபத்து இருக்கும் தெரியுதா உங்களை உள்ள போக விட்டுருக்கவே மாட்டோம். சார், நான் சொன்னல அந்த தண்ணிக்குள்ள ஏதோ உயிரினம் இருக்குன்னு. எப்போ யாரை அட்டாக் பண்ணணும் நம்மளால எப்படி சார் சொல்ல முடியும்? முதல்ல ட்ரீட்மெண்ட்லாம் நடந்து முடிட்டோம், அதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னு பார்க்கலாமா? இப்போ எப்படி இருக்காரு டாக்டர்? சார்,
இப்போ அவங்களுக்கு பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. நீங்கள் அவங்கள சரியான நேரத்துக்கு தான் கொண்டு வந்திருக்கீங்க. டாக்டர் சார், நாங்கள் போய் அவங்கள பார்க்கலாமா? கண்டிப்பா போய் பாருங்க. அப்புறம் சார் இன்னொரு விஷயம், அவங்க பிளட்டோட சாம்பிள்ஸ் எங்களுக்கு தேவை. ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டுக்காக கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே, நான் நர்ஸ் கிட்ட சொல்கிறேன். தேங்க்யூ சார். நிக்கில், வித்யுத், இப்போ பரவாயில்லையா? எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் சார். நீங்கள் என்னை பற்றி யோசிக்காதீங்க. இப்போ பரவாயில்ல. நான் நினச்சி பார்க்கலாம் அந்த தண்ணியிலேருந்து உயிரோட வருவேன்னு. நீ இப்படியெல்லாம் பேசாத, எல்லாமே சரியாயிடும். சார் சார் வாங்க கிளம்பலாம். ஏய் படு படு பேசாம. என்னுடைய ஆர்டர், இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ ரெஸ்ட்ல இருக்கணும், புரியுதா? நான் எப்படி சார் ரெஸ்ட் எடுக்க முடியும்? நான் வந்து வேலை செய்யணும் சார். அப்போ சீக்கிரம் ரெடி ஆயிடுப்பா. ஏய் என்னையா பாக்குற, முதல்ல நாக்குக்கு ருசியா சாப்பிடுதா வாங்கி கூட. முதல்ல இவருக்கு ஸ்வீட் ட்ரீட்டுக்கு ஏற்பாடு பண்றேன் சார். ஏன்னா சார் எவ்வளவு பெரிய வேலையை முடிச்சுட்டு வெளில வந்து நம்மளை காப்பாத்தி இருக்கிறாரு. நிக்கில், ஒரு விஷயம் மட்டும் சொல்லு, அந்த தண்ணிக்குள்ள பிரானா மீன் நிஜமாவே இருந்துச்சா? எனக்கு தெரியல சார். அந்த தண்ணிக்குள்ள எங்களை எது வந்து அட்டாக் பண்ணிச்சுன்னு பார்க்க முடியல சார். அந்த ஏரி தண்ணி கலங்கலாம் ஒன்றும் இல்லைல்ல? ஆமாம் சார், அந்த ஏரி தண்ணி நல்லா தெளிவாக தான் இருந்துச்சு. எங்களை ஏதோ ஒன்று வந்து அட்டாக் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே நாங்கள் ஏதோ ஒன்று விசித்திரமாக பார்த்தோம் சார். என்ன விசித்திரமா இருந்துச்சா? ஆமாம் சார், அது வந்து தண்ணியை கலங்க வச்சது. அதுக்கப்புறம் நான் உருவத்தை சரியாக பார்க்க முடியல சார். அதுக்குள்ளே அந்த பிரானா மீன் வந்து எங்களை அட்டாக் பண்ணிடுச்சு. அவ்வளோதான் சார். அந்த அட்டாக்ல இருந்து வந்ததே பெரிய விஷயம் சார். ஒருவேளை அந்த பிரானா மீன் தான் உங்களை கடிச்சிருந்தா அவ்வளோ சீக்கிரம் எங்கப்பா மாயமா போயிருக்கோம். கண்டிப்பாக தண்ணிக்குள்ளே வேற என்னமோ ஒன்று இருக்கு. தேங்க்யூ வெரி மச் டா தம்பி, எங்களுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ப்ளீஸ் சார், பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க. சிஐடிக்காக ஒர்க் பண்ணுறது என்னோட ரொம்ப நாள் கனவு. சார், இந்த கேஸ் ஒவ்வொரு நாளும் காம்ப்ளிகேஷன் ஆகிட்டே போதே சார். என்ன பண்றது சார்? இது வரைக்கும் எனக்கு என்ன புரியலன்னா, 2 கொலைகள் இது வரைக்கும் நடந்திருக்கு. இது பிரானா மீனால தான் நடந்துச்சா இல்ல இல்லையா? ஏன்னா ஒரு இடத்துல பிரானா மீனுடைய தடையை நமக்கு கிடைச்சது, ஆனா இன்னொரு இடத்துல கிடைக்கவே இல்லையே சார். ஆமா ஃப்ரெட்டி, நாங்க 2ஆவதா இறங்கின ஏரியில ஒரு சுழல் வந்துச்சா. அந்த மாதிரி இடத்துல அது வரதுக்கான வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா அங்க வேற ஏதோ இருக்கு ஃப்ரெட்டி. ஆனா சார், நமக்கு அந்த இடத்துல பிரானா மீனோட எலும்பு கிடைச்சிருக்கே. அதாவது ஒரு பழைய ஃபாசில் மாதிரி இருக்கு சார். அது கண்டிப்பா அங்க பிரானா மீன் இருக்க வாய்ப்பு இருக்கு சார். இல்ல ஃப்ரெட்டி, இதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா நம்ம ஊர்ல பிரானா மீன் இல்லவே இல்லை. ஆனா இந்த எலும்புக்கூடு எங்க இருந்து வந்துச்சு? சோ அதுக்கான பதில் நம்ம சயின்டிஸ்ட் தான் சொல்லணும். இந்த எலும்புக்கூடு எவ்வளவு பழசுன்னு. இந்த எலும்புக்கூடு எவ்வளோ பழசுன்னு சொல்றதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஆனால் உங்களுக்கு வேற ஒரு விஷயம் சொல்கிறேன், அது கேட்டதும் உங்களுக்கே ஷாக் ஆகும். இதை பாருங்க, இந்த சாம்பிள்ஸ், அதாவது இந்த மைக்ரோ சாம்பிள்ஸ் இருக்குல்ல, இதில் ஒன்று விதித்தோடது, இன்னொன்று வந்துட்டு நிக்கிலோடது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்க சார். இத பார்த்தாக்கா அந்த டெட் பாடிஸ்ல இருந்த மார்க் மாதிரியே இருக்கு. கரெக்டா சொன்ன ஸ்ரேயா, இந்த 2 காயமும் இந்த மீன் கடிச்ச மாதிரியே தழும்பு இருக்கும். இது பார்க்கறதுக்கு வேணா இந்த மீன் கடிச்ச மாதிரி இருக்கும், ஆனால் இதை நல்லா ஊத்து பார்த்தாக்கா இதில் வேற ஒரு விஷயம் இருக்கு. சார், எங்களுக்கு இதை பார்க்கும்போது பிளட் செல்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி, கரெக்டாக சொன்னேன். இந்த காயத்தை மட்டும் பிரானா மீன் பண்ணியிருந்தா இந்த பிளட் செல்ஸ் கூட பிரானா மீனோட சலைவாவும் அந்த ரத்தத்தோட சேர்ந்து கிடைச்சிருக்கும். ஆனால் அப்படி எதுவும் இதில் கிடைக்கல. அதான் ஷாக்கிங்காக இருக்கு. ஆமா சார், இது கொஞ்சம் விசித்திரமாக தான் இருக்கு. அப்படி ஒரு மீன் எங்க இருக்கு? கடிக்குது, ஆனா அதோட டிஎன்ஏவை கண்டுபிடிக்க முடியல. உலகத்துல எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு மீன் இல்ல. கடிச்சிட்டு டிஎன்ஏவை எடுத்துட்டு போற மாதிரி இதுக்குள்ள வேற எதுவோ இருக்கு. உங்களுக்கு அந்த தண்ணிக்குள்ள இருந்து இந்த 2 விஷயங்கள் கிடைச்சிருக்கு. இத கொஞ்சம் நல்லா பாருங்க. இது மீனோட வேலை மாதிரி இல்ல, ஏதோ ஒரு மனுஷனோட வேலை மாதிரி தான் தெரியுது. சார், எப்படி சார் ஒரு மனுஷன் பிரானா மீன் மாதிரி தண்ணிக்கு அடியிலேயே இருக்க முடியும்? வாய்ப்பே இல்லையே சார். ஃப்ரெடி, இது எல்லாத்தையும் ஒரு மனுஷனால தான் தண்ணிக்குள்ள எடுத்துட்டு போக முடியும். ஒரு மீனால எடுத்துட்டு போக முடியாது இல்ல? ஆமா சார். அப்புறம் இந்த தண்ணிக்குள்ள ஒரு சுழல், அத கூட மனுஷன் தான் கிரியேட் பண்ணிருப்பான். ஒருவேளை எப்படி இருக்குமோ, அந்த தண்ணிக்குள்ள ஏற்பட்ட சுழல் ஒரு மனுஷனால கிரியேட் பண்ண முடியும். இத பத்தி நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன் சார். என்னமோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. இந்த 2 ஏரிகளுக்கு நடுவுல என்னமோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம கண்ணுக்கு தான் தெரியல. இது எதுவும் நமக்கு தெரியக்கூடாதுன்னு தான் பிரானான்னு சொல்லி நம்மள டைவர்ட் பண்ண பார்த்திருக்கா. நாமளும் இதெல்லாம் பிரானா மீனோட வேலை தான் நினைச்சிட்டு இருந்தோம். CKG 90KATH62 இது எங்கிருந்து வந்த கொரியர்? எந்த கம்பெனி டெலிவரி பண்ண கொரியர்? இந்த பார்சல் எங்கிருந்து வந்துச்சு? யாருக்காக இந்த பார்சல்?
வந்துச்சு. சார் என் பேர் நிக்கித், நாங்கள் சீஃப் ஆஃபீஸர்ஸ். ஓகே நிக்கில் சார், எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இந்த ரெசிப்ட்ல இருக்கிற ஷிப்பிங் கோட்ஸ் இருக்குல்ல, இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா எங்கிருந்து பிக்கப் பண்ணாங்க, எங்க டிராப் பண்ணாங்கன்னு? கண்டிப்பா சார். CKG 890. சார் இது நார்த் சைடு வர ஈக்குவேட்டர் சார். வருண், நம்ம ரெக்கார்ட் நோட்ல பாருங்க. சார். சார் இந்த 3 மேலையும் என்ன 3 மேலையும்? சார் இது 3 மேலையும் ரெட் மார்க் இருக்கு சார். ரெட் மார்க்கா? ஆமா சார். சார் நாங்கள் இந்த ரெட் மார்க் எதுக்கு போடுவோம்னா, பார்சல் மிஸ் ஆயிட்டா அதுக்காக போடுவோம். என்னது பார்சல் மிஸ் ஆயிடுச்சுன்னா ரெட் மார்க்ஸ் போடுவீங்களா? அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த 3 பொருட்களும் மிஸ் ஆயிடுச்சுன்னா AKJ 890, CKJ 891, CKJ 892. சார் இந்த 3 ப்ராடக்ட்டும் மும்பை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி காணா போயிடுச்சு. அந்த 3 பார்சலோட சென்டர் அட்ரஸ் என்ன? சார் ஏதோ மாரத் தீபா. மகாரத் தீபா? ஆமா சார். யாருக்கு அனுப்பியிருக்காங்க இந்த பார்சல்? சார் யாரோ ரூஷாலி, ராஜ்புத் நகர்ல பீச் ஹவுஸ் சார். ரோஷாலி, ராஜ்புத் நகர். சார் என்ன வேணும் சார்? நாங்க CID. CIDயா? ஆமா CID. நாங்க ருஷாலியை பார்க்க வந்திருக்கோம். யார் இவங்க? மேடம், யாரோ CIDன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ருஷாலி மேடத்தை பார்க்கணும்னு சொல்றாங்க. CIDயா? வணக்கம் சார், நான் நதாஷா. ருஷாலி என் தங்கச்சி தான். என்ன விஷயம் சார்? நாங்க ருஷாலியை பார்க்கணும். அம்மா, யார் வந்திருக்காங்க? டீனா, நீயா? ACP சார், நீங்களா? இத பாரு டீனா, நாங்க ருஷாலியை பார்க்கலான்னு வந்திருக்கோம். சார் அவங்க எங்க சித்தி தான். ருஷாலி உங்க பெரியம்மாவா? என்னாச்சு? இவங்களாம் யாரு? சார் இவர் என்னுடைய அப்பா. இவங்க CID ஆஃபீஸர்ஸ். CIDங்க? எங்க வீட்லயா? சார் என்னுடைய டைவிங் கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பவா? ஓகே கிளம்புங்க. தேங்க்யூ சார். பாய்மா. பாய் பா. பத்திரமா போயிட்டோமா? இத பாருங்க, நாங்க ருஷாலியை பார்க்க வந்திருக்கோம். அவங்க கிட்ட ஒரு சின்ன விஷயம் கேட்கலான்னு வந்திருக்கோம். கொஞ்சம் ருஷாலியை கூப்பிட முடியுமா? ருஷாலியவா? என் கூட வாங்க சார். உள்ள வாங்க. உள்ள வாங்க சார். இவங்க தான் ருஷாலி? ஆமா சார், இதான் என் தங்கச்சி ருஷாலி. என்னாச்சு இவங்களுக்கு? சார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த அதிர்ச்சியில இவளுக்கு ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு. அதுல இருந்து இப்படி இருக்கா. அதனால அட்டாக் ஆச்சா? ஆமா சார். சார் ப்ளீஸ், நீங்க அவகிட்ட என்ன கேட்கணும்னு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. சரி, அதை நான் சொல்றேன். இது ஒரு பிரான மீனோட மர்டர் கேஸ். இந்த மர்டருக்கும் ருஷாலிக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நாங்க சந்தேகப்படுறோம். சார் இந்த கேஸ்ல இவ இன்வால்வ் ஆனதா உங்களுக்கு ஏன் சார் டவுட்? சச்சன், அந்த கொரியர் லிஸ்ட் எடுத்து கொடு. இங்க பாருங்க. மகாராஜ் த்வீப்புக்கு 3 ஐட்டம்ஸ் இவ கொரியர் பண்ணிருக்கலா? இங்க பாருங்க, இந்த 3 ஐட்டம், இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சார் நாங்க இதோட காப்பி கூட இது வரைக்கும் நாங்க பார்த்தது இல்ல சார். தெரியும். இது 2 காப்பி தான் இருக்கு. அதுல ஒரு காப்பி எங்கிட்ட இருக்கு. அப்ப அந்த பாக்ஸஸ்லாம் எங்க இருக்கு? அந்த பாக்ஸஸ் எல்லாம் எங்க கிட்ட தான் இருக்கு. அதுல இருந்து ஒண்ணு நாங்க திறந்து பார்த்தோம். அது மூலமா தான் ருஷாலியை ரீச் பண்ணோம். சார் அந்த பாக்ஸ்ல என்ன இருந்துச்சு? 3வது பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு அதை கண்டுபிடிக்கத்தான் நாங்க எல்லாரும் இப்ப இங்க கிளம்பி வந்திருக்கோம். அந்த 3வது பாக்ஸ் எங்க இருக்கு? நான் கேட்கிறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நான் இப்ப உங்க வீட்டை சர்ச் பண்ணி ஆகணும். சர்ச் பண்ண போறீங்களா? சர்ச். சச்சின், ஃப்ரெடி, வீட்டோட எல்லா இடத்தையும் நல்லா செக் பண்ணுங்க. சார் உங்களுக்கு ருஷாலி மேல எப்படி சந்தேகம் வருது? அவளால இப்ப நடக்க கூட முடியாது. இத பாருங்க மேடம், ருஷாலியோட விஷயம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நடந்துச்சு. ஆனா நாங்க செக் பண்ணோமே, அந்த பாக்ஸோட ஹிஸ்டரி அது அதுக்கு முன்னாடியே ஆயிருக்கு. சார் வெளியே ரூம்லாம் ஒன்றும் இல்லை சார். வெளியே எதுவும் இல்லை. இங்கே பாரு, இந்த புக்கில் என்ன இருக்குன்ட்டு. மும்பையில் இருக்க எல்லா லேக்ஸும்
நதிங்களும் எப்படி போய் கடல்ல கடக்குதுன்னு இருக்க இந்த புக் நமக்கு கண்டிப்பா தேவைப்படும். இதை நம்ம வச்சுக்கலாம். சார் ரூம்ல ஃபுல்லா தேடியாச்சு சார். அங்க எதுவுமே இந்த 3ஆம் பாக்ஸ்லாம் கிடைக்கல. எங்க இருந்தும் கிடைக்கலையா? இல்ல சார், அதுல ஒரு புக் கிடைச்சிருக்கு சார். அது நமக்கு யூஸ் ஆகும். மேடம், இந்த புக்கை நாங்க ஒரு என்கொயரிக்காக எடுத்துட்டு போறோம். எடுத்துட்டு போங்க சார். தேங்க்யூ. ஐ எம் சாரி, நான் உங்களுக்கு தேவையில்லாம தொந்தரவு கொடுத்துட்டேன். கவலைப்படாதீங்க, ருஷாலி சீக்கிரமாவே குணமாயிடுவாங்க. என்ன சார், நாங்க அனுப்பின பார்சல் இன்னும் ரீச் ஆகலையா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதை நீங்க தான் சொல்லணும். ஆகலன்னு சொல்ற அப்புறம் என்ன கேள்வி? அப்புறம் பார்சல் எங்க போயிருக்கோம்? கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. போங்க. அந்த ஃப்ரம் அட்ரஸ் எங்கன்னு எனக்கு பார்த்து சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சார். பிரதர், இது எங்கேருந்து வந்திருக்குன்னு ஆர்டர் செக் பண்ணி சொல்லு. ஆர்டர் நம்பர் CKJ 890-891-892. சார் 9th Feb 2014 இந்த பார்சல் சென்ட் ஆயிருக்கு. மார்க்கோங்கிற பேர்ல சென்ட் ஆயிருக்கு சார். மார்க்கோவா? சார், இந்த மார்க்கோன்றவர் அடிக்கடி இங்கிருந்து பார்சல் அனுப்புவார் சார். சரி, அவர் என்ன அனுப்பியிருக்காருன்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஆனா சார் ரெக்கார்ட்லலாம் அதை பத்தி எதுவும் மென்ஷன் பண்ணல சார். என்னையா, யார் என்ன பார்சல் அனுப்புறாங்கன்னு டீட்டெயில் செக் பண்ண மாட்டீங்களா? ஸ்கேன் பண்ணாம அப்படியே சென்ட் பண்ற வேண்டியது இல்ல? ஆக்சுவலா சார், அதுக்குள்ள என்ன பொருள் இருக்குமோ அதுக்கு உண்டான செக்யூரிட்டி ஒர்க்லாம் ராஜேந்திரன் சார் தான் பண்ணுவாங்க. ஆமா சார், ராஜேந்திரனுக்கு மார்க்கோவை நல்லா தெரிஞ்சதால செக் பண்ணாம அனுப்பிட்டாருன்னு நினைக்கிறேன் சார். இமீடியட்டா அந்த ஆளை கூப்பிடுங்க சார். அவர் ஒரு வாரமா லீவ்ல இருக்காரு. லீவ்லையா? ஆமா சார், ஃபோன் கூட எடுக்க மாட்டேங்கிறாரு சார். கண்டிப்பா ராஜேந்திரன் ஏதோ பண்ணிட்டு ஓடிட்டான் சார். அப்படிதான் நினைக்கிறேன். அவர் வீட்டுக்கு போய் பாத்தீங்களா? அது பார்த்தோம் சார், வீடு பூட்டி இருக்கு. கண்டிப்பா அவரு வெளியே எங்கேயோ போயிருக்காரு சார். அந்த மார்க்கோட அட்ரஸ் கொடுங்க எனக்கு. சாரி சார், எங்ககிட்ட அந்த அட்ரஸ்லாம் எதுவும் இல்லை. என்னையா எதை கேட்டாலும் இல்ல இல்லைன்னு சொல்றீங்க? என்னையா கம்பெனி நடத்துறீங்க நீங்க? அந்த சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அந்த டப்பாவது ஒர்க் பண்ணுமா? ஒர்க் ஆகும் சார். அது எது போட்டு தொலை. சார், இவன் தான். இது யாரியா மார்க்கோ? சார், அதான் அந்த எல்லோ கலர் லைன்ல டிஷர்ட் போட்டிருக்கான்ல, அவன் தான் சார். கழுத்துல பேக் போட்டிருக்கானே அவனா? ஆமா சார். அப்படியே கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க. அந்த பேக்குக்கு டைட் ஷாட் போங்க, என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டார்ச் வச்சிருக்கான். டார்ச் மட்டும் இல்லையா, ஹெல்மெட்டும் இருக்கு. ஓஹோ, இந்த ஆளு மைன்ல எங்கேயாவது ஒர்க் பண்றானா என்ன? மைன் ஒர்க்கரா சார்? சுரங்கத்துல வேலை பார்க்கறான். இங்க ஏதாவது பக்கத்துல மைனிங் ஒர்க் போயிட்டு இருக்காப்பா? ஆமா சார், இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு மைனிங் ஒர்க் போயிட்டு இருக்கு. கோல்டு மைனிங்கா? சரி சரி, உனக்கு இதை பத்தி தெரிஞ்சா உடனே கால் பண்ண. ஓகே, வச்சுறேன் சார். சார், இந்த மார்க்கோ ஏதோ கோல்டு மைன்ல ஒர்க் பண்றானா? அப்படியா சார்? ஒருவேளை வைஷாலிக்கு இந்த பாக்ஸ் மூலமா அவன் தங்கத்தை கடத்துவானோ? அத ருஷாலி தான் சொல்லணும். ஆனா இப்ப அவ சொல்ற நிலைமையில இல்லையே. அந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருந்ததுன்னு நாம முதல்ல கண்டுபிடிக்கணும். சார், விஷாலிக்கும் இந்த பாக்ஸுக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு தொடர்பு இருந்து ஆகணும் சார். ஏன்னா சலோரா ஜெயில கண்டிப்பா அவளுக்கு என்னமோ ஒண்ணு ஆயிருக்கு சார். ஆமா சார், நம்ம அவங்க வீட்டுக்கு போய் இன்னொரு டைம் என்கொயரி பண்ணோம் சார். அந்த பாக்ஸ பத்தி எதுவுமே தெரியாதுன்னு அந்த வீட்டுல இருந்த அந்த ஆளுங்க சொல்லிட்டாங்களே. ஆனா இதுல சம்பந்தமே இல்லாத கேரக்டர் டீனா எப்படி வந்தா? அதான் அந்த டைவர். அவ ருஷாலியோட அக்கா பொண்ணு. ருஷாலிக்கு அன்னைக்கே விபத்து ஏற்பட்டிருக்கு. ஒருவேளை இவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது முன்பகை இருக்குமோ? இது 2 நான்சிங்லயே போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பா இதுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை ஒளிச்சுக்கிட்டு இருக்கு. சார், நாம வேணும்னா டீனாவை கூப்பிட்டு என்கொயரி பண்ணலாமா? பண்ணலாம், ஆனா இப்ப இல்ல. நேரம் வரும்போது பண்ணலாம். அந்த கொரியர் கம்பெனிக்காரர் சொன்னா ருஷாலிக்கு 3 பாக்ஸ் அனுப்பி இருக்கேன்னு. தட் மீன்ஸ் 3. ஆனா நமக்கு கிடைச்சிருக்கிறது 2. அப்ப அந்த 3வது பாக்ஸ் எங்க போயிருக்கும்? 3வது பாக்ஸ் எங்க? சார், இவங்க 2 பேரும் சேர்ந்து கண்டிப்பா அங்க ஏதோ ஒரு விஷயத்தை பதுக்கி வச்சிருக்காங்கன்னு எனக்கு என்னமோ தோணுது சார். ரொம்ப கரெக்டா சொன்ன. 3வது ஏதோ ஒரு ஏரியில தான் ஒளிச்சு வச்சிருக்காங்க. ஆனா அது எந்த ஏரி? அத காட்ட போறதுதான் இந்த புக். நாம மறுபடியும் போய் ருஷாலி வீட்டை பார்ப்போம். அப்ப இது கிடைக்கும். இந்த மார்க்கெல்லாம் பாருங்க. இத பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? சார், இத பார்த்தா வேற ஏதோ பழைய புக்ல இருந்து எடுத்து ஒட்ட வச்ச மாதிரி இருக்கு. கண்டிப்பா பழைய புத்தகத்துல இருந்து தான் கட் பண்ணி ஒட்ட வச்சிருக்கணும். ஏன்னா இதுல இருக்கிற டேட் இருக்குல்ல, இத பாருங்க, ரொம்ப பழைய டேட்டா இருக்கு. சோ இதுக்குள்ள தான் ஏதோ ஒண்ணு ஒளிஞ்சிருக்கு. 1902. 1902 என்னவா இருக்கும்? 1902 இல்ல?
பரம கொலை பண்ண நாள் 20ஆம் தேதி பிப்ரவரி சார். 20ஆம் தேதி பிப்ரவரி. இப்ப நான் உங்களுக்கு இன்னொன்னும் காமிக்கிறேன். எக்ஸாக்டா அதே மாதிரி இதையும் பேஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுல இருக்கிற நம்பர் என்னன்னா 2102. அப்படின்னா 21 பிப்ரவரி. ஆனா சுமைல் சேர்த்தது பிப்ரவரி 20ஆம் தேதி. அப்படி பார்த்தா அவன் பிப்ரவரி 21ஆம் தேதி தான் சேர்த்திருக்கணும். இதுல ஏதோ தப்பு இருக்கு. இல்ல நிக்கில், நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட. 19, 20 இது ரெண்டுமே அவங்க கொலை செஞ்ச நாள் இல்ல. இதுல போட்டிருக்கிற டேட்ஸ் அந்த பாக்ஸ தண்ணிக்குள்ள இருந்து வெளியே எடுக்கிற நாள். அப்படின்னா சார் நம்ம இந்த புக்கை சரியா ஃபாலோ பண்ணா அந்த 3வது இடம் எங்க இருக்குன்னு நிச்சயமா நமக்கு ஒரு க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார். அது எங்க இருக்குன்னு ஏதாவது ஐடியா இருக்கா சார் உங்களுக்கு? கண்டிப்பா கிடைக்கும். இத பார் ஃப்ரெடி, அந்த 3வது பாக்ஸ் இங்க தான் இருக்கு, லேக் பிபில. அதோட நம்பர் தோ இங்க இருக்கு, 0203. 0203 அப்படின்னா 2nd மார்ச். கரெக்டா சொன்ன, 2வது மார்ச். அதுதான் அவங்களோட டேட். அதுவும் பிபி ஏரியில. சோ இங்க தான் அந்த 3வது பாக்ஸ் இருக்கு. இன்னும் சரியா 12 ஹவர்ஸ்ல நாம பிபி ஏரியில இருக்கோம். சொல்லுங்க, சொல்லு. என்னது 15 வருஷம் பழசா? சரி, ஓகே, தேங்க்யூ. என்ன விஷயம் சார்? சோலங்கி என்ன சொல்றானா, நமக்கு கிடைச்ச எலும்பு கூடு இருக்குல்ல, அதை அவன் டெஸ்ட் பண்ணிட்டானா. அது 15 வருஷம் பழமையானதான். யாரோ வேணும்னே தான் 15 வருஷம் பழமையான எலும்புகளை எடுத்துட்டு வந்து அந்த தண்ணிக்குள்ள போட்டிருக்காங்க. நம்மள குழப்ப நாம சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். இந்த கதையோட வில்லன் யாருன்னு சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். பிரானா மீன் பேர் சொல்லி ஆட்டம் காட்டுறியா? சார், மீன் வியாபாரம்லாம் அவ்வளவா போறதில்ல சார். முன்ன மாதிரிலாம் இல்லை சார். மீன் வாங்கலாம் யாருமே இப்போ வர்றதே இல்லை. டே மங்கு, நான் மீன் வித்துக்கிட்டு தானேடா இருக்கேன். எனக்கு வியாபாரம் நல்லா தானே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு. உனக்கே தெரியும்ல, நமக்கு வியாபாரம் நடக்கும்டா. நீ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா வேலை செய். சார், இது நார்மலாக சொல்றதானே சார்? நீங்க எங்களையும் பார்த்துக்கோங்களேன். பார்த்துக்கலாம். ஹலோ ஹலோ சார். டுப்பூர். நான் தான் டுப்பூர். டுப்பூர். ஆல் திஸ் மை ஃபிஷ் சார். Tell me what you want. இது எல்லாமே என்னோட மீனுங்க தான் சார். Very good. Excellent. We want piranha. Piranha மீனை பத்தி உனக்கு தெரியுமா? ஐயோ சார், நீங்க என்ன அழகா தமிழ் பேசுறீங்க. எங்களுக்கு அந்த பிரானா மீன் உயிரோட வேணும் மேன். அந்த எலும்பு கூறு கூட வேணும். கிடைக்குமா? கண்டுபிடிக்க முடியுமா? கிடைக்கும் சார். சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பிரானா மீனோட 1000 எலும்பு கூடுகளை வித்தேன் சார். 1000? எஸ் சார். யாருக்கு யாருக்கு கொடுத்தாத? Who is that man? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு சார்? உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க. ஓ, வாட்? சரி சொல்லு, எங்க பிரானா மீன்? இந்த பக்கம் வாங்க சார். இந்த பாருங்க, நல்லா பாருங்க சார். இது இருக்குல்ல இந்த மண்டை ஓடு, அதையும் நிறைய வாங்கிட்டு போனாங்க சார். ஓ, அப்படியா? சச்சின், இப்ப நீ மரியாதையா என்ன பண்றனா, இதை யாருக்கிட்ட எல்லாம் வித்தனே எனக்கு சொல்ற? சார், நீங்க இவ்வளவு நல்லா தமிழ் பேசுறீங்க. தமிழ் மட்டும் இல்ல தம்பி, உன்ன மாதிரி திருட்டு கம்நாட்டிகளை பிடிக்க 1000 வேஷம் போடுவாங்க இந்த சிஐடிங்க. புரிஞ்சுதா? சிஐடியா? ஆமா, சிஐடி. இப்ப சொல்றா, யார் இதோட டீலர்? 1000 பிறா மீன்களோட எலும்புகளை வாங்கினா அப்ப யாரு? சொல்லு, சீக்கிரம் சொல்லு. சார், அவங்க ஒரு சயின்டிஸ்ட். இத பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்றவங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சார். சயின்டிஸ்டா? ஆமா சார். பாக்க எப்படி இருந்தா? பாக்க மனுஷங்க மாதிரி தான் சார் இருந்தாங்க. ஏய், நான் ஆள் எப்படி இருக்கான்னு கேட்டேன். சொல்லு. சார், அவன் கண்ணாடி போட்டு குள்ளமா இருந்தான். அப்புறம் லைட்டா தொப்பி இருந்துச்சு. அப்புறம் ஃபேஸ் கொஞ்சம் ரவுண்டா. கொஞ்சம் குள்ளமா ரவுண்ட் ஃபேஸா? ஃப்ரெடே, அந்த போட்டோவை காட்டு. இந்தாளா சொல்லியா? என்னடா முழிக்கிற? இவன் தான் சார். இவன் மார்க்கோ. மார்க்கோ. அப்ப மார்க்கோ தான் இந்த மீன்களை பத்தி ஆராய்ச்சி பண்றான். அப்படின்னு அவன் தங்க சுரங்கத்துல என்ன வேலை பண்றான்? கோல்டு மைனிங்ல. மார்க்கோ, போங்க போங்க, சீக்கிரமா பெட்டியெல்லாம் எடுத்துட்டு போய் உள்ள வைங்க. போங்க, சீக்கிரம் போங்க. மிஸ்டர் சம்பத், நீங்க தானே? ஆமா சார், சொல்லுங்க. நாங்க சிஐடி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சிஐடி என்கிட்ட என்ன சார் பேசணும்? ஆமா, உங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் பேர் கூட மார்க்கோ. எந்த மார்க்கோ? என்னது?
மார்க்கோ யாருன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாதா? போன மாசம் கூட உங்களை பார்க்க வந்தான்ல. அப்படிலாம் எனக்கு யாரையுமே தெரியாது சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க சிஐடி ஆஃபீஸ்க்கு வந்தா எல்லாமே ஞாபகம் வந்துடும். பங்கஜ் சாரை கூப்பிட்டுக்கோ. இல்ல நான் சொல்லிடுறேன் சார். அந்த மார்க்கோ எனக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தான் சார். அதுக்கு பதிலா கோல்டு வேணும்னு கேட்டான். அந்த மார்க்கோ கோல்டு ஒயிட் எங்க போனா? தெரியாது சார். தெரியாது? சொல்லு எங்க? சார் எனக்கு சத்தியமா தெரியாது சார். மார்க்கோட நம்பர் அட்ரஸ் ஏதாவது இருக்கா? இல்ல சார், எனக்கு இவ்வளவுதான் சார் தெரியும். அவன் ஸ்டேட் மெரினோல வேலை பார்க்கறான். அது மும்பைல இருக்கு, அவ்வளவுதான். ஸ்டேட் மரீனஸ் சென்டர், மும்பை. சரி. என்னால் நம்ப முடியல. மார்க்கோ ஒரு சயின்டிஸ்டா? அவனா இதெல்லாம் பண்றான்? என்னால் இதை கொஞ்சம் கூட நம்ப முடியல சார். நாங்க நம்பிட்டோயா. கோல்டு ஸ்மக்லிங்ல அந்த ஆளுக்கு பெரிய பங்கு இருக்குன்னு. அந்த ஆளை பத்தி தெரியுமா சார்? இல்ல சார். ஏன்னா மாராத்வீப்ல இருந்து அவன் வந்த உடனே ஒரு நாள் கூட இங்க வரல சார். போனும் எடுக்கல, அப்புறம் வீட்டு பக்கமும் வரல சார். இந்த மார்க்கோவை எங்க போய் தேடுறது? சார் இந்த விஷயத்துல கண்டிப்பா மார்க்கோவோட அசிஸ்டன்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். கூப்பிடி அவனை. கூப்பிடுறேன் சார். இதோ அங்க இருக்காங்களே. டீனா, கொஞ்சம் வாங்களேன். சிஐடி டீனா, நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? உங்களுக்கும் சிஐடிக்கும் கான்டாக்ட் ரொம்ப அதிகமா இருக்க போல இருக்கே. அதனால தான் நாங்க போற இடத்துல எல்லாம் உங்களை பார்க்கறோம். சூப்பர் சார். டீனா வந்து ஸ்கூபா டிரைவர், வைஷாலியோட அக்கா பொண்ணு கூட, அப்புறம் மார்க்கோட அசிஸ்டன்ட் வேறயா. இந்த 3 வேலைக்காக இவங்களுக்கு மெடலே கொடுக்கலாம் சார். நம்ம பாக்குற கரெக்ட் தானே? தங்க மெடல் கூடியா? ஏன்னா மார்க்கோ மேடம் சேர்ந்து கோல்டே கடத்துறாங்க இல்லையா? எனக்கு கோல்டு கடத்துறோமா? ஏய் நில்லு நில்லு நில்லு, ஓடலாம் கூடாது. மேடமோட எல்லா ஆட்டமும் ஓவர் ஆயிடுச்சு. மார்க்கோ எங்கடி? சார் சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவும் தெரியாது. எத்தனை நாளா இந்த வேலை பண்றீங்க? சார் நான் டிகிரி முடிச்சுட்டு அசிஸ்டண்டா ஒர்க் பண்றேன், அவ்வளவுதான். அவங்க என்ன வேலை செய்ய சொல்றாங்களோ அது செய்வேன் சார். இந்த கோல்ட் ஸ்மக்லிங் பத்தியெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. அப்படியா? அவன் எந்த வேலைலாம் உங்களுக்கு கொடுப்பான் மேடம்? சார் எனக்கு அந்த நதியில கிடைக்கிற பாக்ஸ் எடுத்துட்டு போய் ஓனர் கிட்ட கொடுக்கணும், அவ்வளவுதான். வேற எதுவும் தெரியாது. அப்படின்னா இந்த பிரானா கதைகள்லாம்? சார் இந்த மாதிரி பிரானா மீன்கள் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நதிக்குள்ள யாரும் இறங்க மாட்டாங்கல்ல, அப்ப கோல்டு சேஃப்டியா இருக்கும், அதனாலதான். அப்படின்னா சிஐடி பார்வை உங்க மேல பட்டிருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல. இவங்களை ஏமாத்த ஒரு மீன் கதையும் கட்டி விட்டுருக்கீங்க. சரி இப்ப சொல்லு, 3வது பார்சல் எங்க இருக்குது? எந்த பார்சல் சார்? எனக்கு தெரியல. ஒரு அரை விட்டனா மூஞ்சி முதுகு பக்கம் போயிடும். பிபிஜியோட பார்சல். வேற என்ன சார்? உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சா சார்? கரெக்ட்னா தான் வேலைக்கு ஆகுது. அந்த பார்சல் எப்போ வருது சார்? இன்னைக்கு சரியா சாயந்தரம் 5 மணிக்கு. சாயங்காலம் 5 மணிக்கு? சச்சின், பங்கஜ், சீக்கிரம் வாங்க. இங்க சீக்கிரம் இறங்குங்க. பார்த்து ஜாக்கிரதை, பார்த்து போங்க. நீங்க 2 பேரும் இந்த பக்கம் திரும்புங்க. குப்புறப்படுங்க. ஓட ஏதாவது முயற்சி பண்ணீங்க, சுட்டு பொசுக்கிடுவேன். மார்க்கோ கண்ணா, உன் ஆட்டம் முடிஞ்சது. தங்க இப்ப எங்க கையில. சார் இது ஃபுல்லா கோல்டு இருக்கு சார். சார் அப்புறம் அந்த பிரானா மீன் ஒரு ரோபோட், பேட்டரி மூலமா இயங்குது. அப்படியா? அப்புறம் சார் கீழே கேமராலாம் ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க. கோல்ட சேஃபா வைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பிரானா கதை சொல்றியா? அண்டர் வாட்டர் கேமரா வர என்ன நடந்துச்சுன்னு சொல்ல. தங்கத்தை வேற யாரும் திருடக்கூடாதுன்னு பிரானா மீன் கதையை சொல்லி வச்சேன் சார். அதுக்காக தான் கேமராவும் வச்சோம்.
அதையும் மீறி தங்கத்துக்கிட்ட யாராவது போனா நீங்க அந்த ரோபோ மீனை ஆக்டிவேட் பண்ணிடுவீங்க அதானே? ஆமா, அதை 2 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து கூட ஆப்ரேட் பண்ணலாம். அடேங்க அப்பா, உங்க சுயநலத்துக்காக 2 அப்பாவிகளும் அநியாயமா கொன்னு இருக்கீங்க. அதோட என் ஆபீசர்ஸ் நிக்கிலுக்கும் விஜயத்துக்கும் காயம் ஏற்பட்டிருக்கு. இந்த கோல்டு ப்ராஜெக்ட்ல ஆக்டிவ் பண்ற பிளானோட இதெல்லாம் இத மறைக்க செக்யூரிட்டி கம்பெனி மேல வேற பிளேம் பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் பண்றதுக்காக தங்கத்தை சேஃபா நீங்க இங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்கல்ல. இந்த பிளானுக்கு நீதான் ஹெட்டா இல்ல உனக்கு மேல யாராவது இருக்காங்களான்னு நீயே சொல்லு. ஏன்னா இந்த வேலையை கண்டிப்பா உன் ஒருத்தனால செய்ய முடியாது. சொல்லு, யார் அது? சீக்கிரம் 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 வாங்க, டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. மார்க்கோ, இந்த பாக்ஸ் எதுக்கு இங்க எடுத்துட்டு வந்த? ஓபன் பண்ணு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த பாக்ஸ் இந்நேரம் டீலர் கிட்ட போய் சேர்ந்துருக்கணுமா இல்லையா? இங்க ஏடா கொண்டு வந்தீங்க? சார், நாங்க பையர் கிட்ட தான் போனோம், ஆனா அது ரிட்டர்ன் வந்துருச்சு. என்னது ரிட்டர்ன் வந்துருச்சா? அதுவா நடந்து வந்ததா? நடந்து வரல, நாங்க எடுத்துட்டு வந்தோம். சிஐடி. சிஐடி? டீனா நீயா? மார்க்கோ, நீ எனக்கு இவ்ளோ பெரிய துரோகம் செஞ்சிட்டல்ல? துரோகம் அவங்க பண்ணல, நீங்க தான் எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்கப்பா. தங்க கடத்தல உங்க பொண்ணு மாட்டி விட்டுருக்கீங்க. டீனா, அது வந்து எனக்கு எதுவுமே கேட்க விருப்பம் இல்ல. அப்புறம் ருஷாலி சித்தி, அவங்களோட இந்த நிலைமைக்கு காரணம் நீங்க தான். ஆமா, நான் தான் காரணம். ருஷாலியோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். நான் பணக்காரன் ஆகணும்னு நினைச்சேன், காசு சேர்க்கணும்னு நினைச்சேன். இந்த வழி சுலபமா இருந்தது, அதனால இந்த வழியை தேர்ந்தெடுத்தேன். வாட் a ஸ்பீச். பண ஆசையில உன் பொண்ணுக்கே துரோகம் பண்ணிட்டல. பெத்த பொண்ணா? யாரு பெத்த பொண்ணு? இவ ஒண்ணு நான் பெத்த பொண்ணு இல்ல, இவ என்னோட வளர்ப்பு மகள் தான். புரிஞ்சுதா? வளர்ப்பு மகளா? இருந்தாலும் என்ன, அது உன் பொண்ணு தானே. அட சிஐடிங்களே, என்னோட உண்மையான முகத்தை இன்னும் நீங்க பார்க்கல. என் சாம்ராஜ்யத்தையே நாசம் பண்ண பாக்குறீங்களா? என்னடா பாக்குறீங்க? துப்பாக்கி எடுத்து சுடுங்கடா, சுடுங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்ககிட்டயே உன் வேலையை காட்டுவேன். உன் வளர்த்த பொண்ணியா சுடுற. என்னடா உன் கை ரொம்ப நீளமா? பாக்குறியா என் கை எவ்வளவு நீளம்ட்டு பாடுறா. சார், நான் இதெல்லாம் காசுக்கு ஆசைப்பட்டு தான் சார் பண்ணேன். ஆனா என் பொண்டாட்டியோட தங்கச்சி ருஷாலி எல்லா காசையும் ஆட்டை போட பார்த்தா. அதனால நான் கஷ்டப்பட்டு சேர்த்த காசுங்கிறதால நீ அவளை கொலை பண்ண துணிஞ்சிருக்க, ஆனா அவளை கொலை பண்ண முடியாம ஸ்ட்ரோக் வர வச்சிருக்க. அதனால உன்னோட பிசினஸும் கிளியர். ஏன்னா அந்த நிலைமையில அவ பேச முடியாதுல்ல, அதனால கிளியர் ஆயிடுச்சுல்ல. சார், நான் இந்த பிளான் எல்லாம் மார்க்கோ கூட சேர்த்து தான் சார் போட்டேன். ஏன்னா அவன் ஒரு சயின்டிஸ்ட் சார். அவன் எனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவான்னு நினைச்சேன். அவன் பேச்ச கேட்டுதான் தங்கத்தை தண்ணிக்குள்ள மறைச்சேன் சார். எவ்வளவு விவரமா வேலை பார்த்திருக்க. பிரானா மீன் இருக்குன்னு ஒரு கதையை உண்டாக்கி அது மூலமா மக்களுக்கு பயத்தை உருவாக்கி வச்சிருக்கல. அப்பதான் அதுக்குள்ள யாரும் இறங்க மாட்டாங்கன்னு நினைச்சேன் சார். யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் ருஷாலி பேர்ல பார்சல் அனுப்பிச்சேன். ஒருவேளை நான் மாட்டினா கூட ருஷாலி மேல பழி போட்டுலான்னு தான் அப்படி பண்ண. ஏன்னா அவ தானே சார் விட்னஸா இருப்பா. அப்புறம் இப்படி யோசிச்சு பாரு, சிஐடி உன்னோட மொத்த பிளானையும் சுக்கு சுக்கா உடைச்சிருச்சு. சரி, இப்ப நீ என்ன பண்றனா, ஜெயிலுக்கு போய் பிரானா பிரான்னு சொல்லிக்கிட்டே இரு.